ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நீங்கள் கடவுளிடம் கேட்கின்ற பொழுது உங்களுடைய உள்ளறைக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டு மறைவாக வேண்டுங்கள். மறைவாய் இருக்கின்றதை காணுகின்ற உங்கள் தந்தையும் உங்களுக்கு உரிய ஆசிரியை வழங்குவார். பிரியமானவர்களே, இன்றைய வார்த்தை பகிர்வு நிகழ்விலே தவ காலத்தினுடைய 8வது நாளிலே நாம் இருக்கின்றோம். இன்றைய நாளிலே புதன்கிழமை வாசக சிந்தனையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது முதல் வாசகமாக யோனாவினுடைய புத்தகத்திலிருந்து நமக்கு செய்தியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே ஆண்டவர் யோனாவிடம் சென்று அந்த நினிவே நகர் மக்களுடைய பாவங்களுக்கு அவர்கள் சாக்கு உடை அணிந்து சாம்பலிலே அமர்ந்து மனம் மாறி ஜெபிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளையிடு என்று அழைப்பு விடுக்கிறார். யோனாவும் அங்கே சென்று நீங்கள் செய்த பாவங்களுக்கு நீங்கள் மனம் வருந்தவில்லை என்றால் இன்னும் 40 நாட்களிலே நினிவே நகரம் அழிக்கப்படும் என்கின்ற செய்தியை இங்கே சொல்லுகிறார். பிரியமானவர்களே, எங்கே உங்களுக்குரிய எச்சரிக்கை மணி அடிக்கப்படுகிறதோ அப்பொழுதே நீங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மனம் வருந்தி மனம் திருந்தி வருவீர்களானால் உங்கள் பாவங்களை மன்னிக்க கடவுள் வல்லவராக இருக்கிறார் என்பதை இன்று முதல் வாசகம் நமக்கு எடுத்துக் கூறுகிறது. ஏனென்றால் யோனாவினுடைய வார்த்தைகளுக்கு அந்த மக்கள் அனைவரும் தலை வணங்கினார்கள். அந்த நாட்டு அரசனும் தனது அரசவையிலிருந்து இறங்கி சாக்கு உடை அணிந்து சாம்பலிலே அமர்ந்தான். அவனுக்கு கொடுத்த கட்டளை, இந்த நாட்டில் இருக்கின்ற பச்சிளம் குழந்தைகள் முதல் விலகுகிற வரை எவையுமே உண்ணக்கூடாது, நீர் அருந்தக்கூடாது, மனம் மாறுவதற்காக நோன்பிருந்து ஜெபிக்க வேண்டும் என்கின்ற கட்டளை எடுக்கிறான். பிரியமானவர்களே, நமக்கும் இந்த வாய்ப்பு கடவுள் நமக்கு கொடுக்கிறான். இந்த 40 நாட்கள் நம்முடைய பாவங்களுக்காக நாம் மனம் வருந்தி அழ வேண்டும், திருந்தி வர வேண்டும் என்பதுதான் கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது. முடிந்தவரை நாம் இந்த 40 நாட்களை பயனுள்ள வகையில செலவழிக்க நம் குற்றங்களை நினைத்து பார்ப்போம், குறைகளை நினைத்து பார்ப்போம். எத்தனை முறை எத்தனை பேரை நாம் கஷ்டப்படுத்தி இருப்போம், துன்பப்படுத்தி இருப்போம், அவர்களுக்கு இல்லை என்று சொல்லி ஏமாற்றி இருப்போம், அவருடைய மனத்தை நோக்கடித்திருப்போம், அவர்களிருந்து பொருளை கவர்ந்திருப்போம், அவர்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லி இருப்போம். இந்த நேரம் தவ காலத்தினுடைய நாள், இரக்கத்தினுடைய காலம், ஆசிரியனுடைய காலம். இந்த காலத்திலே நம்மையே நாம் ஒரு முறை சுய ஆய்வு செய்து பார்ப்போம், நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை. பிறகு யோனாவினுடைய வார்த்தையை நம்மளுடையதாக்குவோம், இறைவனுடைய ஆசிரியை பெற முயற்சி செய்வோம். இந்த நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோனாவினுடைய அடையாளத்தை தவிர வேறு எந்த அடையாளமும் இந்த தலைமுறையினருக்கு கொடுக்கப்பட மாட்டாது என்று தெளிவாக சொல்லுகிறார். ஏனென்றால் யோனாவினுடைய பேச்சை கேட்டு அந்த மக்கள் அனைவரும் தங்கள் மனதை மாற்றிக்கொண்டு சாக்கு உடை அணிந்து சாம்பலில் அமர்ந்தார்கள். அந்த